உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு. தாக்க நிலைக்காதப்பா. ஏய் ஹாய் ஹாய் உங்களா ஹாய் இல்லைங்க வாங்கறாங்க வாங்கறாங்க அப்படிங்க. ஹாய் இப்போ வரீங்களா இல்லை மண்டை குழந்தைங்க உங்களுக்கு வாடங்க வாடங்க. ஏண்டா உங்களுக்கு ரவ கூட ஈவி இறக்குமே கிடையாதாடா? ஏண்டா ஒரு பொண்ணை தித்துன்னு இத்தனை பேர் ஓடுறீங்களே, நீங்களா நல்ல குடும்பத்தை பிறந்தவங்களாடா? நீங்களா சொல்லுங்கடா, நீங்களா நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களா? நீங்களா வெக்கமா இல்ல? உங்களால வெக்கமா இல்லையாடா? ஏண்டா ஒரு சின்ன பொண்ணை தித்துன்னு இத்தனை பேர் ஓடுறீங்களே, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை கெடுத்து அந்த மாதிரி சின்ன பொண்ணை மாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நானா இந்த பொண்ணை தேத்தின்னு ஓடுறீங்க? ஏன்டா உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்களா? ஏய் நாம சொல்லிட்டே இருக்குன்னா மறுமணம் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படியோ அந்த பொண்ணுக்கு எடுத்து அவனை முடிவே பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கடா, உங்களெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? உங்களெல்லாம் பார்த்த இடத்துல அப்படியே அறுத்து போட்டுருணும். அப்பதான் நீங்களாம் அடிங்க ஒரு இடத்துல உட்காருவீங்க. உங்களெல்லாம் கேட்கறதுக்கு இல்லாமல் எல்லாரும் பார்த்து பார்த்து விட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க பார்த்தியா? அதனால தான் நீங்களாம் ஆட்டம் போட்டு நிற்கிறீங்க. ஊரை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி மேய்ஞ்சு நிற்கிறீங்க. நீங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா பரவாயில்ல. ரோட்டில் அப்படியே பெத்து போட்டு போகிறவங்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால தான் இப்படி மேய்கிறீங்க. யாராவது உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்லபடியாக வளர்த்துருந்தாங்கன்னா தெரியும். நீங்கள் தான் ரோட்டில் பூரி தூண்டுறீங்களா? உங்களுக்கெல்லாம் எப்படி அறிவு வரும்? சொல்லு. அக்கா தங்கச்சின்னா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும் உங்களுக்குலாம். ஏண்டா அநியாயமாக ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து கெடுத்து சின்ன பண்ணமாக்குறீங்களே, உங்களுக்கு என்னடா அதில் சந்தோஷம் கிடைக்குது? இல்லை இதுக்கு பேர் தான் வீரமா? சொல்லுங்கடா. ஏண்டா ஒரு பொண்ணை ஒரு அனுமதி இல்லாமல் தொடவே கூடாது. இத்தனை பேர் சேர்ந்து கெடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் என்னடா பண்றது சொல்லுங்க? பார்த்த இடத்துல உங்களெல்லாம் வெட்டி போட்டணும்டா. தலையே இல்லைடா உங்களோட ஆணூர்ப்ப. அப்பதான் நீங்களாம் சும்முன்னு இருப்பீங்க. உங்களை காப்பாற்றி விடுறாங்க பத்தியெல்லாம் அவங்கள சொல்லணும் முதல்ல. உங்களை மாதிரி தான்டா ஊருக்கு ஊருக்கு 10 பேர் இருந்து தான் நினைக்கிறீங்க. எப்படா ஒரு பொண்ணு காட்டு வெளியே வரும், காடு பதரில் வரும், கூட்டும் போய் பலாத்காரம் பண்ணலாம் கெடுக்கலான்னு ஐடியா பண்ணே இருக்கிறீங்க. நீங்களா நல்ல குடும்பத்தை போகிறீங்களாடா? நீங்களா இல்லை உங்கள் ஆத்தா ஒருத்தன் தான் பெற்று போட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்தில் போகிறதா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கிட்ட போகிறவங்க தான்டா இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க பிறந்திருப்பீங்க. அவனுக்குலாம் இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும். ஈவி இறக்குனா என்னன்னு தெரியாது. ஒரு பொண்ணை போயிட்டு அனுமதி இல்லாமல் தொடருமே, அவங்களை கெடுத்து சின்ன பண்ணமாக்குறமே, அது பொண்ணுக்கோட வலி என்ன இருக்கும், கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் செய்றீங்க பார்த்தீங்களா? அது அந்த 10 பேர்கிட்ட போய் பெற்று போட்டா பற்றியா அந்த மாதிரி பிள்ளைங்களை தானே இது மாதிரிலாம் எண்ணமே வரும். ஒருத்தனுக்கே பெற்று போட்டுருந்தா இந்த மாதிரிலாம் எண்ணம் வராது. எவனுக்கு நல்ல எண்ணத்துக்கும் வராது. உங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போதே வெட்டி போட்டுணுண்டா அங்கேயே. உங்களெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்காங்க பார்த்தியா? ஏய் என்னடா எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் உங்கள கதையடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் தூங்குறீங்க. நீங்க தூங்க தானே செய்வீங்க, தூங்குவீங்க தான். ஏன்னா இப்ப இருக்கிற சட்டம் அந்த மாதிரி இருக்குது. நீங்க தூங்குவீங்க தான். அப்புறம் எப்படி உங்களுக்குலாம் பயம் வரும் சொல்லு? இதோ இப்போ நான் தடி எடுத்து உங்களெல்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கேன், உங்களை காப்பாற்றுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. ஏன் அநியமாக அடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதான் உங்களை காப்பாற்றுக்குன்னு தனி ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுல்ல. நீங்கள் தூங்குவீங்க தான். இந்த பார், இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது நான் தெரிஞ்சும் போகிறத நான் பார்த்துட்டேன், பார்த்த இடத்துல எல்லாத்தையும் அப்படியே அறுத்து போட்டுருணும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை இருந்துக்குங்க. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், புரியுதா? அவ்வளோதான் சொல்லிட்டேன்.